என்னடா இந்த வாழ்க்கை அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் ஏஞ்சேன். அதுக்கப்புறம் தான் ஒன்று ஞாபகம் வந்தது. இன்னைக்கு நாளை பார்க்க நிறைய பேர் இந்த உலகத்தில் இல்லை, பட் எனக்கு இந்த நாள் கிடச்சிருக்கு, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு வாழ்கிறதுக்கு அப்படின்னு யோசிக்கும் போது கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த டேவை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வணக்கம் கைஸ், டே 5 ஆஃப் 100 to 70 vlog தான் இது. அப்புறம் காலையிலே எழுந்துச்சி பக்காவாக குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். எங்கே கிளம்பின்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுறதுக்கு தான், ஆக்டிங் டியூட்டிக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். எப்பவுமே நம்ம ஒரே வேலையை நம்பிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கே ஆகாது. நம்ம கைத்தொழில் எதனா கற்றுக்கிட்டு இல்லை ஸ்கில்ஸ் எதனா கற்றுக்கிட்டு அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதையும் நம்ம ஒரு இன்கம் மேக் பண்ணுற மாதிரி வச்சுருந்தா தான் வேலைக்கு ஆகும். இப்போ இருக்க வேர்ல்டில் ஒரே இன்கம் வச்சு நம்ம சர்வே பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் நம்ம நைட் ஷிஃப்ட் தானே பண்ணுறோம், காலைல ஃப்ரீயாக இருக்கோம்ல, சரி எந்தெந்த நாள்லாம் நம்மளால் முடியுதோ அந்த நாள் போயிட்டு இந்த ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்துட்டு ரெகுலராக போகணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை, எப்போ நம்மளுக்கு தோணுதோ அப்போ போயிட்டு வந்தால் போதும். ஸோ போகிற வழியில் அப்படியே இளநீர் குடிச்சிட்டு கஸ்டமர் பிளேஸும் ரீச் ஆகிட்டேன் ஒரு வழியாக. அதுக்கப்புறம் எந்த கஸ்டமருக்கு ஓட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கொரியன் கஸ்டமர் தான், கொரியன் கம்பெனியில் வேலை செய்கிறவர் தான், அவருக்கு தான் ஓட்ட போகிறோம். என்ன காருன்னு பார்த்தீங்கன்னா வென்டோ கார் தான், ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கார் கிட்டத்தட்ட 1,25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆனால் ஓட்டி பார்க்குறப்போ 10,000 கிலோமீட்டர் ஓடின கார் எப்படி இருக்குமோ அவ்வளோ ஸ்மூத்தாக எந்த லேகுமே இல்லாமல் சூப்பராக பக்காவாக இருந்தது ஓட்டுறதுக்கு. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக கஸ்டமர் பிளேஸ்க்கும் வந்தாச்சு. வந்தோடனே அங்கேயே டிஃபன்லாம் கொடுத்தாங்க. பொங்கல் சாப்பிட்டோன்னே தூக்கம் நம்மளுக்கு பொங்கின்னு வந்ததுனால கார்லேயே போய் பார்த்துட்டோம். காரில் தூங்குறத பார்த்துட்டு ஒரு அண்ணன் வந்துட்டு, நீ ஏன்ப்பா காரில் தூங்கி கஷ்டப்படுற, வாப்பா ஏசி ரூமே இருக்குன்னு சொல்லிட்டு ஏசி ரூமில் கூட்டு போய் தூங்க வச்சாரு. அதுக்கப்புறம் அங்கேயே லாகின் பண்ணிட்டு வேலைலாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்துட்டேன். இன்றைக்கி ஜிம்முக்கும் போக முடியல, ஏன்னா டைம் ஆனதுனால ஜிம்மெலாம் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு வீட்லேயே நமக்கு தெரிஞ்ச ஹோம் ஒர்க் அவுட்லாம் பண்ணி தரமாக முடிச்சு விட்டாச்சு. இன்றைக்கான கடைசி மீலாக ஓட்ஸை சாப்பிட்டு தரமாக அந்த டேவை முடிச்சு விட்டாச்சு. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் கைஸ், பாய்.